தேனி அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட பொன்மன்னன் உயிரிழந்தாரா அல்லது உயிருடன் இருக்கிறாரா என காவல்துறையினர் தெரிவிக்காததால் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கள்ளிப்பட்டியைச் சேர்ந்த போலீஸ்காரர் முத்துக்குமார் என்பவரை டாஸ்மாக் அருகே நடந்த தகராறில் மது போதையில் இருந்த பொன்மன்னன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கல்லால் அடித்து கொலை செய்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் தேனி மாவட்டம் வரசநாடு பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியானது. இதையடுத்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் தேனி, ஆண்டிப்பட்டி, கடுமலைக்குண்டு, வரசநாடு, உசிலம்பட்டி ஆகிய பகுதிகளில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். சிசிடிவி காட்சிகளை கண்காணித்ததில் குற்றவாளிகள் சென்ற வாகனம் கம்பம் நோக்கி சென்றது தெரியவந்தது. அவர்கள் கம்பமேட்டு வழியாக கேரளாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது பொன்மன்னன் போலீசாரை தாக்கியதாகவும், அப்போது ஆனந்த் என்ற காவல் ஆய்வாளர் சுட்டதில் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு அவரது உடல் கம்பம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் வெளியானது. பின்னர் பொன்மன்னன் உயிருடன் இருப்பதாகவும், உடலில் 3 இடங்களில் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்தது. சுமார் அரை மணி நேரத்தில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் பொன்மன்னனை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தனி வார்டில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பொன்மன்னனுடன் இருந்த சிவனேஸ்வரன், பாஸ்கர், பிரபு ஆகிய 3 பேருக்கும் காயம் ஏற்பட்டதில் அவர்கள் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை காவல்துறையிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வராததால் என்கவுண்டர் விவகாரத்தில் குழப்பமான சூழல் நிலவுகிறது.